அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரை வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப்பு கடலைப்பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இவையெல்லாம். பட்டாணி பருப்பு இருந்தால் அதையும் சேர்த்து பண்ணலாம். நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு 2 கப் எடுத்திருக்கேன். இது 200லேருந்து 250 கிராம் வரை இருக்கும். தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடுங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு இதை எடுத்துட்டு இது கூட ஊற வச்ச கடலைப்பருப்புலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து அது கூட சேர்த்து கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு மீதி ஊற வச்ச பருப்பையும் மசால் வடைக்கு மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் பெருங்காயம், ஒரு கப்பு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது, பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கோங்க. கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சிறுகீரை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அந்த மாவுக்கு தேவையான அளவு சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண மாவை வடையாக தட்டி எண்ணெயை சூடான அப்புறம் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுக்கணும். கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த வடையை விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி சிறுகீரை சேர்த்துருக்கேன். நீங்கள் அரைக்கீரையோ தண்டுக்கீரையோ பாலக்கீரையோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி மாவோடு கலந்து இந்த மாதிரி வடையாக சுட்டு எடுங்க. பட்டாணி பருப்பு இருந்தால் பட்டாணி பருப்பு 1 கப்பும் கடலைப்பருப்பு 1 கப்பும் சேர்ந்து கூட நீங்கள் செய்யலாம். நான் இன்றைக்கி வெறும் கடலைப்பருப்பு மட்டுமே 2 கப்பு எடுத்து செஞ்சுருக்கேன். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ நல்லா 2 பக்கமும் வேகும். ரெண்டு பக்கம் நல்லா கிறிஸ்பி ஆகிற முடிய வடையை வேக விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற முடிய திருப்பி திருப்பி விடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு, வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். 2 பக்கமும் கிறிஸ்பியாக வெந்தப்புறம் எடுத்துடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ காஃபி கூட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். கிறிஸ்பியான டேஸ்டியான கீரை வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.